எப்படி ஒரு பெண்மணி தங்கத்தை கைவசம் வச்சுருக்காங்க, அந்த வீடு செழிப்பாக இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோக்கு எவ்வளோ தங்கம் வச்சுருக்காங்களோ அவங்க செழிப்பாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அது மாதிரி நாடு வந்து செழிப்பாக இருக்குன்னு எதை வச்சு சொல்ல முடியும்? பொருளாதாரத்தில் பார்க்கணும். பொருளாதாரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்கள்ட்ட இருக்கிற கையிருப்பு இருக்கிற தங்கத்தை வச்சு தான். ஸோ அதை எல்லாமே ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பொருளாதாரத்தை ஸ்டடி பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காகவும் அப்படியே கட்டமைப்பை வச்சுக்கணுன்றதுக்காகவும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சைனா, இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள் எல்லாமே தங்கத்தை வாங்க ஆரம்பித்தாங்க. அப்படி வாங்குறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைகள் அதிகமாகுது இல்லையா? அப்போது ரேட்டும் ஜாஸ்தியாகும். சுமார் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. நம்ம இந்தியா வந்து 10வது இடத்துல இருந்தோம். அப்போ நம்மள்கிட்ட வந்து சுமார் 720 டன் தங்கம் வச்சுருந்தோம். இன்றைக்கி நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது தெரியுங்களா? 830 டன் வச்சுருக்கோம். அப்போது 100 டன் அளவுக்கு 100க்கும் மேலே இருக்கிற டன் வந்து இந்தியா இறக்குமதி பண்ணியிருக்கு, தங்கத்தை வாங்கியிருக்கு. அப்படி வாங்குறப்ப என்ன ஆகும்? வேர்ல்டு மார்க்கெட்டில் கோல்டுடைய டிமாண்டு ஜாஸ்தியாகும். நம்ம 100 டன் வாங்கியிருக்கோம்னா சைனா 300-400 டன் வாங்கியிருக்கான். இந்த மாதிரி தங்கத்தில் வந்து எல்லாருமே நாடுகளும் போட்டி போட்டு வாங்குறப்போ அதனுடைய ரேட் ஜாஸ்தியாகுது. இது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலை ஏறிக்கிட்டே இருக்குது.